முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஜப்பான் நாட்டின் ஹிட்டாச்சி எனர்ஜி நிறுவனம் தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. தொழில், முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் இதற்கான நிகழ்ச்சி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. 5 வருடங்களில் 2000 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 3000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னை போரூரில் உள்ள ஹிட்டாச்சி குழுமத்தைச் சேர்ந்த ஹிட்டாச்சி எனர்ஜி டெக்னாலஜி சர்வீசஸ் நிறுவனத்தின் உலகளாவிய தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க மையத்தின் விரிவாக்க திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. திராவிட நாயகன் அவர்களின் முன்னிலையில் ரூபாய் 2000 கோடி முதலீட்டில் 3000 உயர்தர வேலைவாய்ப்புகள் அடுத்த 3 to 5 ஆண்டுகளுக்குள் உருவாக்குவோம் என்று உறுதியளித்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தமிழ்நாடு இந்தியாவின் R&D கேபிட்டல் என்பது உறுதி செய்யப்பட்டது. தலைமைச் செயலாளர் முருகானந்தம், தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை செயலாளர் அருண் ராய், ஹிட்டாச்சி நிறுவனத்தின் உலகளாவிய தலைமைச் செயல் அலுவலர் ஆண்ட்ரியா ஸ்ரீரன்பெர்க், ஹிட்டாச்சி இந்தியா நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் வேணு நுகரி மற்றும் அந்நிறுவனத்தின் உயர் அலுவலர்கள், அரசு உயர் அலுவலர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஜப்பானை சேர்ந்த ஹிட்டாச்சி குழுமம் தமிழ்நாட்டில் முதலீடு என கூறுவதோடு மீண்டும் முதலீடு செய்திருப்பதாகவும் விரிவுபடுத்துவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். குளோபல் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் ஒன்றாக ஹிட்டாச்சி குழுமம் விளங்குகிறது. அதன் துணை நிறுவனங்களில் ஒன்றான ஹிட்டாச்சி எனர்ஜி டெக்னாலஜி சர்வீசஸ் நிறுவனத்தின் உலகளாவிய தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க மையத்தை கடந்த 2023 சென்னை போரூரில் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகளில் 2000 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 3000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னை போரூர் மையத்தை விரிவாக்கும் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் தலைமைச் செயலகத்தில் கையெழுத்தானது. அளவில் நம்பிக்கையான துணையாக விளங்குவதை சுட்டிக்காட்டுவதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கரூரில் 41 உயிர்களை இழந்த கோபத்தில் ரத்தம் கொதித்துதான் கருப்பு பட்டை அணிந்தோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எத்தனை காவலர்கள் கரூர் தாவேகா கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் என்ற கேள்விக்கு கூட உங்களின் பதிலுக்கும் சட்டம் ஒழுங்கு ADGP அளித்த பதிலுக்கும் முரண்பாடு இருப்பதாக அவர் கூறியுள்ளார். கரூர் துயரத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தாரின் துக்கத்தில் பங்கேற்கும் வகையிலும் அவர்களின் சொல்லுண்ணா வலிகளையும் வேதனைகளையும் வெளிப்படுத்தும் வகையிலும் கருப்பு பட்டை அணிந்தால் அதனையும் கிண்டல் செய்யும் தோணியில் சபாநாயகரும் அமைச்சரும் பேசியதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சபாநாயகரோ கருப்பு பட்டையை பார்த்து இரத்த கொதிப்பா என்று கேட்கிறார். இப்போது சொல்கிறேன், ஆம், இரத்த கொதிப்புதான். இந்த துயரத்தில் கூட உங்கள் அரசு அரசியல் செய்கிறதே, அந்த இரத்த கொதிப்பில்தான் கருப்பு பட்டை அணிந்தோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உண்மை சுடும் என்பதை மட்டும் நினைவிற்கொள்க என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மோடி, அமித்ஷா பின்னால் ஒளிந்திருக்கும் கோழைக்கு வீரவசனம் எதற்கு என்று எடப்பாடி பழனிசாமியை அமைச்சர் ரகுபதி கடுமையாக சாடியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், கரூர் துயர சம்பவத்தில் சட்டமன்றத்தில் ஆணித்தரமாக பேச முடியாத எடப்பாடி பழனிசாமி வெளியே போய் பயில்வான் வேடம் போட்டியிருக்கிறார் என விமர்சித்தார். எடப்பாடி பழனிசாமி கேள்வி என்ற பெயரில் முன்வைத்த வதந்திகளுக்கெல்லாம் முதலமைச்சர் ஆதாரத்துடன் பதிலளித்தார் என்றும், கரூர் துயரத்தை வைத்து அரசியல் செய்யவும் கூட்டணி அமைக்கவும் நினைத்து எடப்பாடி பழனிசாமி கீழ்த்தரமாக செயல்படுவதாகவும் அவர் சாடியுள்ளார். வெறும் வாட்ஸ்அப் வதந்திகளை மட்டும் நம்பி உயிர் வாழும் எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மை என்ற வார்த்தையை கூட உச்சரிக்க தகுதியில்லை என்றும், தமிழ்நாட்டு மக்களிடம் அவரது மயான அரசியல் ஈடுபடாது என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன் வசந்த் ராஜினாமா செய்துள்ளார். மதுரை மாநகராட்சியில் வரி வசூலில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி கைது செய்யப்பட்ட மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த வழக்கில் கடந்த வாரம் அவருக்கு உயர்நீதிமன்ற கிளை நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருந்தது. இந்நிலையில் மதுரை மாநகராட்சி மேயர் பதவியிலிருந்து இந்திராணி பொன் வசந்த் ராஜினாமா செய்தார். ஏற்கனவே மதுரை மாநகராட்சியின் 5 மண்டல தலைவர்களும் ராஜினாமா செய்திருந்த நிலையில் தற்போது மாநகராட்சி மேயர் இந்திராணியும் ராஜினாமா செய்துள்ளார். தனது ராஜினாமா கடிதத்தில் குடும்பச் சூழல் காரணமாக பதவி விலகுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து துணை மேயர் தலைமையில் மேயரின் ராஜினாமாவை ஏற்பது தொடர்பாக அவசர கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது.
கரூர் துயர சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜுக்கு கரூர் மாவட்ட நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வழக்கின் விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து ஜாமீன் கோரி கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் திருச்சி மத்திய சிறையில் இருந்து விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இதனையடுத்து நீதிமன்றத்திற்கு வெளியே தாவேகாவினர் மற்றும் வழக்கறிஞர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். சாலை ஓரங்களில் தற்காலிகமாக கொடிக்கம்பங்கள் வைக்க ஒரு கம்பத்துக்கு 1000 ரூபாய் வசூலிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அரசியல் கட்சிகள், தனியார் அமைப்புகளின் சார்பில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளுக்காக கொடிக்கம்பங்கள் அமைக்கும் போது சாலையில் தார்கள் மீதும் சாலை நடுவில் உள்ள சென்டர் மீடியன் பகுதிகளில் கொடிக்கம்பங்கள் அமைக்கக்கூடாது, 3 நாட்களுக்கு மேல் கொடிக்கம்பங்களை வைத்திருக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட வழிகாட்டு விதிமுறைகளை அரசு வகுத்தது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக அரசாணையும் வழிகாட்டு விதிமுறைகளும் பின்பற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி அனுமதியின்றி கொடிக்கம்பங்கள் வைப்போருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றார். சாலை ஓரங்களில் கொடிக்கம்பங்கள் வைக்க அனுமதி கேட்பவர்களிடம் ஒரு கொடிக்கு 1000 ரூபாய் வீதம் வசூலிக்க வேண்டும். இது அரசுக்கு வருவாயை ஈட்டிக் கொடுக்கும் என்றும் கூறினார். கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பான விதிகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என அனைத்து துறை தலைவர்களுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க தலைமைச் செயலாளருக்கும் டிஜிபிக்கும் நீதிபதி உத்தரவிட்டார். தமிழ்நாடு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு விடுத்துள்ள அறிக்கையில் முதலமைச்சர் உத்தரவுப்படி போக்குவரத்து தொழிலாளர்களின் உழைப்பை ஊக்குவிக்கும் வகையில் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் 1,05,955 பேருக்கு 2024-2025 ஆண்டுக்கான மிகை ஊதியம் மற்றும் கருணைத் தொகை 175 கோடியே 51 லட்சம் ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் உள்ள நகைக்கடையின் ஜன்னல் வழியாக நுழைந்து தங்க நகைகளை கொள்ளையடிக்க முயன்ற அசாம் மாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கோவை பெரிய கடை வீதி அருகே உள்ள நகைக்கடையின் ஜன்னலை அறுத்து உள்ளே சென்ற நபர் லாக்கரை உடைத்து 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை திருட முயன்றார். லாக்கரை உடைக்க முடியாத நிலையில் பொழுது விடிந்ததால் அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த மிதுன் நமதாஸ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தன் மீதான சர்ச்சைகளை சட்டப்படி எதிர்கொள்ள உள்ளதாக கூறியுள்ள மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிஸ்டா எதிர்பார்ப்பது போல் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காண ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், நீதித்துறை செயல்பாட்டில் தனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது என்பதால் சட்டத்தின்படி உண்மை நிலைநாட்டப்படும் என்றும் இந்த பிரச்சினை தொடர்பாக பொது விவாதத்தில் ஈடுபட விரும்பவில்லை என்றும் கூறியுள்ளார். இதனிடையே மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிட்ட அறிக்கைக்கு சமூக வலைதளத்தில் பதிலளித்துள்ள ஜாய் கிறிஸ்டா, முதலில் காவல்துறை விசாரணைக்கு வருமாறும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் பதிவிட்டுள்ளார். மேலும் தானும் சட்டப்படியே சண்டையிடுவதாகவும் நீதிமன்றத்திற்கு வெளியே பிரச்சனையை தீர்க்கும் செயலில் ஈடுபடவில்லை எனவும் ஜாய் கிறிஸ்டா குறிப்பிட்டுள்ளார். நடிகை மீரா மிதுனுக்கு எதிரான பிடிவாரண்ட் உத்தரவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் திரும்ப பெற்றுள்ளது. கடந்த 2021 ஆண்டு பட்டியலினத்தவர் குறித்து அவதூறாக பேசி வீடியோ வெளியிட்ட வழக்கில் நடிகை மீரா மிதுன் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த மீரா மிதுன் நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்ததால் 2022 ஆண்டு அவருக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. டெல்லியில் உள்ள காப்பகத்தில் மீரா மிதுன் தங்கியிருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்து ஆஜர்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன் மீரா மிதுன் நேரில் ஆஜரானார். இதனையடுத்து அவருக்கு எதிரான பிடிவாரண்ட் உத்தரவை நீதிமன்றம் திரும்பப் பெற்றது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் 101 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களை பாஜக அறிவித்துள்ளது. பீகார் தேர்தல் தொகுதி பங்கீட்டில் பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளுக்கு தலா 101 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. சிராக் பஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி கட்சிக்கு 29 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இதில் முதற்கட்டமாக 71 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை நேற்று முன்தினம் வெளியிட்ட பாஜக எஞ்சிய 30 வேட்பாளர்களையும் நேற்று அறிவித்தது. இதில் பாஜகவில் 2 தினங்களுக்கு முன்பு சேர்ந்த நாட்டுப்புற பாடகி மைதிலி தாக்கூர் அலிநகர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். லோக் ஜனசக்தி கட்சிக்கு 29 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் 12 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது.
2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்துவதற்கு காமன்வெல்த் விளையாட்டு வாரியம் பரிந்துரை செய்துள்ளது. 72 காமன்வெல்த் நாடுகளை சேர்ந்த சுமார் 3000 தடகள வீரர்கள் பங்கேற்கும் காமன்வெல்த் போட்டியை நடத்த இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் விருப்பம் தெரிவித்தன. இந்த சூழலில் போட்டிகளை நடத்துவதற்கு முன்மொழியப்பட்ட நகரமாக அகமதாபாத்தை பரிந்துரைப்பதாக காமன்வெல்த் விளையாட்டு வாரியம் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 26ஆம் தேதி ஸ்காட்லாந்தில் உள்ள கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டு பொதுக்கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது. இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமித்ஷா, இந்தியாவிற்கு இது மிகவும் பெருமைக்குரிய நாள் என்று தெரிவித்துள்ளார். உலக விளையாட்டு வரைபடத்தில் இந்தியாவை இடம்பெற செய்ய பிரதமர் மோடி மேற்கொண்ட இடைவிடாத முயற்சிகளுக்கு கிடைத்த மகத்தான அங்கீகாரம் என்றும் பாராட்டியுள்ளார். நம் தேசம் விளையாட்டின் மீது கொண்ட ஆர்வத்திற்கும் திறமைக்குமான விழா என்று சர்வதேச ஒலிம்பிக் குழு உறுப்பினர் நீதா அம்பானி வாழ்த்தியுள்ளார். புதுச்சேரியில் மினரல் வாட்டர் கேனில் கரப்பான் பூச்சி இருந்ததால் அதனை வாங்கியவர் அதிர்ச்சி அடைந்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதிக்கு உட்பட்ட குயவர்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வாட்டர் கேன் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனம் சார்பில் விநியோகம் செய்யப்பட்ட வாட்டர் கேனில் கரப்பான் பூச்சி இருந்ததைக் கண்டு உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அந்த வாட்டர் கேன் போடும் நபர்களிடம் புகார் தெரிவித்தார். அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல ஒரு டைம் வந்து ஒரு பூச்சி இருந்தது. சாதாரண அந்த பூச்சி தான் சொல்லி கல்லுகளை விட்டாச்சு. அப்புறம் நேற்று நைட்டு கொண்டாந்து போட்ட பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி ஒரு கருவாம்பூச்சி இருக்குது. அதில் அதை பார்த்துட்டு உடனே வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். நான் கருவாம்பூச்சி இருக்க உள்ளாராகிறது அப்படி பேக்கிங் சீலோடு இருக்குது. ரெண்டாவது பாட்டில் வந்து மாற்ற மாட்டுறாங்க. பாருங்க, பாட்டில் மிஞ்சி போனாங்க 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு பழைய பாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. மிஞ்சி போனால் 3 மாதம் 4 மாதம் ஒரு போல பாட்டில் மாற்றணும். அந்த வேலையே கிடையாது. ஒரு பாட்டில் கொண்டா போடுறாங்க பாருங்க, அவ்வளோ மோசமாக அந்த பாட்டில் உடஞ்சி போயிருக்கு. அதிலே வாட்டர் கொண்டா போடுறாங்க. பாட்டில் என்ன கண்டிஷன் பாருங்க, பாட்டில் எவ்வளோ பழசாக இருக்கு. இந்த பாட்டில் மாற்றணுன்ற இல்லை, அப்படியே கொண்டா போட்டு போறாங்க. அவிநாசியில் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவின் செல்போன்களை தடயவியல் சோதனைக்கு உட்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வரதட்சணை கொடுமை காரணமாக புதுமண பெண் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கணவர் கவின்குமார் மற்றும் மாமனார் மாமியாருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஜாமீன் பெற்று வீடு திரும்பிய போது வீட்டில் ரிதன்யாவுக்கு சொந்தமான 2 மொபைல் போன்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அவற்றை ஆய்வு செய்ய போலீசாருக்கு உத்தரவிடக் கோரியும் கவின்குமார் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மொபைல் போன்களை விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைத்தால் அவை ஆய்வு செய்யப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 2 செல்போன்களையும் தடயவியல் சோதனைக்கு உட்படுத்தி அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். 2ஆம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் பனகல் பூங்கா கோடம்பாக்கம் இடையே சுரங்கம் தோண்டும் பணியின் இலக்கை பெலிக்கன் இயந்திரம் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் பனகல் பூங்கா கோடம்பாக்கம் வழித்தடத்தில் சுரங்கம் தோண்டும் பணியை தொடங்கிய பெலிக்கன் இயந்திரம் 594 நாட்களில் 2076 மீட்டர் சுரங்கப்பாதை பணியை முடித்துள்ளது. சென்னை மாநகரின் நிலத்தடி கட்டமைப்பின் சவாலான சூழலை எதிர்கொண்டு குறித்த நாட்களில் சுரங்கப்பணி நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பனகல் பூங்கா மற்றும் கோடம்பாக்கம் இடையிலான இந்த சுரங்கப்பாதை மெட்ரோ ரயில் திட்ட பிரிவு 2ஆம் கட்டத்தின் மிகவும் நீளமான சுரங்கப்பாதை பிரிவாகும். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் தயாரிப்பு தீவிரமடைந்துள்ளது. கடலை மிட்டாய் என்றதும் நினைவுக்கு வரும் ஊர் கோவில்பட்டி. இங்கு 150க்கும் மேற்பட்டோர் சுவைமிகு கடலை மிட்டாய் உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். தினமும் 40 டன் அளவுக்கு உற்பத்தி செய்யப்படும் கோவில்பட்டி கடலை மிட்டாய் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மற்றும் பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு ஆர்டர்கள் குவிந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலை மிட்டாய் வியாபாரம் அமோகம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னாடிலாம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா மில்க் ஸ்வீட்லாம் வாங்கி கிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த கோயில்பட்டி எங்கள் கோயில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார்பு வீடு கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தான உணவுன்னு சொல்லி எங்கள் கோயில்பட்டி கடலை மிட்டாயை வாங்கி கிஃப்ட் பண்ணுறாங்க. தீபாவளியை ஒட்டி 200 முதல் 400 ரூபாய் வரையிலான கிஃப்ட் பாக்ஸ்கள் வடிவில் கோவில்பட்டி கடலை மிட்டாய் தயாரித்து விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மீன் பண்ணைகளில் ஆட்சியர் சரவணன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். இங்கு அரசின் உதவியுடன் ஏராளமான மீன் பண்ணைகள் செயல்பட்டு வரும் நிலையில் கோல்டு ஃபிஷ், கலர் விடோ, மாலி, டைகர் என 100க்கும் மேற்பட்ட வண்ண மீன்கள் வளர்க்கப்படுகின்றன. இந்த மீன் பண்ணைகளில் நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியரிடம் வண்ண மீன் பண்ணைகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என மீன் பண்ணையாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஒரு நிரந்தர வருமானமாகவும் இருக்கு.
அதில் நாங்கள் இந்த தொழில் தேர்ந்தெடுத்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். தமிழக அரசு எங்களுக்கு இலவச மின்சாரம் கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துறதுக்கும் மேன்மேலும் அதிகமாக செய்கிறதுக்கும். மீன் பண்ணை வளர்ப்பு தொழிலுக்கு விவசாயிகள் பலரும் ஆர்வம் காட்டி வருவதாக பண்ணையாளர்கள் கூறுகின்றனர். தமிழ்நாட்டில் பரவலாக கொட்டி தீர்த்த கனமழையால் தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. தூத்துக்குடி மாநகரம் மற்றும் மாநகரை ஒட்டிய பகுதிகளான கோரம்பள்ளம், காலங்கரை, தருவைக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. தூத்துக்குடி பழைய மாநகராட்சி பகுதி, பேட்டரி சர்ச் பகுதி, காந்தி சிலை உள்ளிட்ட இடங்களில் மழை நீர் குளம் போல் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. திருச்செந்தூரில் பல மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் பெய்த பலத்த மழையால் சிவன் கோயில் வெளிப்பிரகாரத்தில் மழை நீர் புகுந்தது. இதனால் அவ்வழியாக வந்த பக்தர்கள், பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாக்கினர். நாழி கிணறு செல்லும் பாதை, பந்தல் மண்டபம், சன்னதி தெரு, டிபி ரோடு, பேருந்து நிலையம் போன்ற பகுதியில் மழை நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். அரசுக்கு சொந்தமான வளாகங்களில் RSS நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாடு அரசை பின்பற்றி தடை விதிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கர்நாடக தலைமைச் செயலருக்கு அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார். RSS நூற்றாண்டு விழாவின் ஒரு பகுதியாக பெங்களூருவில் உள்ள அரசு பள்ளியொன்றில் கடந்த 12ஆம் தேதி RSS அமைப்பினர் பேரணி நடத்தினர். அப்போது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரான தத்துவத்தை மாணவர்களின் மனங்களில் ஏற்றி அவர்களை RSS அமைப்பினர் மூளைச்சலவை செய்ததாக மாநில IT துறை அமைச்சர் பிரியங்க் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். சித்தராமையாவுக்கு அவர் கடிதம் எழுதிய நிலையில் அரசுக்கு சொந்தமான இடங்களில் RSS அமைப்பின் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கும் நடவடிக்கையில் தமிழ்நாட்டை பின்பற்றி கர்நாடக அரசு இறங்கியுள்ளதாக சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதற்கிடையே கடிதம் எழுதிய அமைச்சர் பிரியங்க் கார்கேவுக்கு மர்ம நபர்கள் கொலை மிரட்டல் விடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் 22ஆம் தேதி சபரிமலைக்கு வருகை தர உள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் அடைந்துள்ளன. வருகிற 21ஆம் தேதி திருவனந்தபுரம் வரும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நிலக்கல் வந்து அங்கிருந்து பம்பைக்கு சாலை மார்க்கமாக செல்ல உள்ளார். பின்னர் சிறப்பு ஜீப் மூலம் சுப்பிரமணிய பாதையில் சன்னிதானம் சென்று ஐயப்பனை தரிசிக்க உள்ளார். இதனையொட்டி வரும் 22ஆம் தேதி ஆன்லைன் முன்பதிவு முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இம்மாத பூஜைக்காக வரும் 17ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட உள்ளது. ICC டெஸ்ட் பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய அணி வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். கடந்த வாரம் நடைபெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை ஜெய்ஸ்வால் வெளிப்படுத்திய நிலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது. மூத்த பேட்ஸ்மேன்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் ஏற்கனவே ஓய்வை அறிவித்துள்ள நிலையில் அவர்கள் பேட்ஸ்மேன்கள் தரவரிசையில் பின்தங்கியுள்ளனர். பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் ஒருநாள் போட்டியில் ஆப்கானிஸ்தான் வீரர் ரஷீத் கான் 5 இடங்கள் முன்னேறி முதல் இடத்தை பிடித்து அசத்தியுள்ளார். இந்திய வீரர் குல்தீப் யாதவ் ஒரு இடம் பின்தங்கி 5வது இடத்தில் உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.